வாழ்க வையகம்! வாழ்க வையகம்! வாழ்க வளமுடன்! குரு வாழ்க! குருவே துணை! குருவின் மலரடி போற்றி! சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க! தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன்! ஆழ்ந்த அமைதி, ஆழ்ந்த அமைதி. நம் உள்ளும் புறமும் பேரமைதி முழுமையாய் நிலவட்டும். நிமிர்ந்து அமர்ந்துள்ளோம். நிமிர்ந்து அமர்ந்த நிலையில் அசைவற்று அமர்ந்திருக்கும் பருவுடன் அசைவின்றி ஒரு கற்சிலை போல் அமர்ந்திருக்கும் நமது பருவுடன் அந்த உடலின் அசைவற்ற தன்மையை மனதால் உணர்கிறோம். உடலின் அசைவற்ற தன்மையை தலை உச்சியிலிருந்து பாதம் வரை ஒவ்வொரு பகுதிகளாய் உணர்ந்து பாருங்கள். உணர்ந்து பாருங்கள். அசைவின்றி அமர்ந்திருக்கும் பருவுடல். உடல் தளர்வாக இருக்கிறது. உடல் தளர்வாக இருக்கிறது. மனம் வெறுமையாகட்டும். மனதின் வெறுமை நிலை. மனதின் வெறுமை நிலை என்பது மனதில் எண்ணங்கள் ஏதும் தோன்றாத நிலை.
மனதில் எண்ணங்கள் தோன்றாமல் இருப்பதற்காக சற்று நேரம் நம்மை சுற்றிலுமிருந்து எழுகின்ற இயற்கையின் ஓசைகளை, இயற்கையின் ஒலி அலைகளை மனம் வெறுமையாக கூர்ந்து கவனிக்கட்டும். கூர்ந்து கவனிங்க. ஒடுங்கி கவனிங்க. மெல்லிய தென்றல் காற்றின் ஒலி அலைகள், காற்றின் ஒலி கூர்ந்து கவனிங்க. அந்த காற்றின் ஓசைகளுக்கு ஊடே அந்தி சாயும் மாலை வேளையில் அந்த இயற்கையோடு இயற்கையாய் ஒன்றி ஒன்றி லயமாகி வெளிப்படும் பறவைகளின் குரல் ஓசைகள். கூர்ந்து கவனிங்க. பறவைகளின் குரல் ஓசைகள். அவை வெளிப்படுத்தும் ஓசைகளில் எந்த எண்ணமும் இல்லை, எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அந்த இயற்கையோடு இயற்கையாய் கலந்து, ஒன்றி கலந்து தன்னுள்ளிருந்து வெளிப்படும் அந்த குரல் ஓசைகள். இன்னும் கூர்ந்து ஒடுங்கி கவனிக்கின்றோம். நம்மை சுற்றிலும் கோடிக்கணக்கான பூச்சிகளிலிருந்து தொடர்ந்து வெளிப்படும் ரீங்கார ஒலி அலைகள். மனதில் கவனித்தல் என்ற ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் நிகழ்கிறது. கவனித்தல் என்பது மனதின் விழிப்பு நிலை.
மனம் மனமாக இருந்து தனது விழிப்பு நிலையிலே கவனித்தல் என்ற ஒரே ஒரு நிகழ்வில் ஒன்றி லயமாகி நிற்கிறது. மெல்லிய தென்றல் காற்றின் அதிர்வு அலைகள், காற்றின் ஓசைகள், பறவைகளின் குரல் ஓசைகள், பூச்சிகளின் ரீங்கார ஒளி அலைகள் அனைத்தும் இயற்கையின் ஓசைகளாகவே பார்க்கிறோம். இறைவனின் ஓசைகளாகவே பார்க்கிறோம். இயற்கையின் காந்த தன்மாற்ற வெளிப்பாடாய் பார்க்கிறோம். நாம் முழுமையாக அந்த இயற்கையோடு இயற்கையாய் கலந்து கரைந்து நிற்கிறோம். இயற்கையாகவே மாறி நிற்கிறோம். விரிந்து நிற்கிறோம். படர்ந்து நிற்கிறோம். புற சதாலைகளோடு ஒடுங்கிய மனம் படிப்படியாக மிகவும் மெதுவாக புற சப்த அலைகளிலிருந்து விடுதலை பெற்று அகம் நோக்கி திரும்பட்டும். அகம் நோக்கி திரும்பட்டும். அகம் நோக்கி திரும்பட்டும். அகம் நோக்கி திரும்பிய மனம் அசைவின்றி ஒரு கற்சிலை ஓர் அமர்ந்திருக்கும் நமது உடலையே பார்க்கிறது. உடலையே பாருங்க. உடல் முழுவதையும் பாருங்க. தவநிலையில் அசைவற்ற மண்டிருக்கும் பருவுடன் அந்த உடலை சுற்றிலும் அருட்காப்பு செய்து கொள்வோம். இந்த அருட்காப்பு உடலை சுற்றிலும் ஒரு வளையம் போல சுழன்று இயங்குவதாகவும், அந்த அருட்காப்பு வளையம் நாம் அமர்ந்திருக்கும் இந்த இடம் முழுவதும், இந்த இல்லம் முழுவதும் நிறைந்து காப்பாக அமைவதாகவும் மனதால் பாவனை செய்து கொள்வோம். அருட்பேராட்சி இரவும் பகலும் எல்லா இடங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா தொழில்களிலும், எல்லா பயணங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அந்த அருட்காப்பு வளையத்துக்கு உள்ளாக பாருங்கள்.
அசைவின்றி அமர்ந்திருக்கும் பரோட அந்த உடலை தாண்டி மனதால் நாற்புறமும் விரிந்து 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 பார்க்கிறோம். விரிந்து பாருங்கள். இந்த உடல் முழுவதையும் சூழ்ந்து அழுத்திக் கொண்டு இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரபஞ்ச எல்லை வரை கடல் போல் அடர்த்தியாய் நிறைந்திருக்கும் தெய்வீக பேராற்றல், பிரபஞ்ச காந்த சக்தி, டிவைன் காஸ்மிக் எனர்ஜி. விரிந்து பாருங்க. விரிந்து பாருங்க. அசைவற்ற உடலையும் அதனை சூழ்ந்து நிறைந்திருக்கும் தெய்வீக பேராற்றலையும் ஒன்றாக இணைத்து பார்க்கிறோம். ஒன்றாக இணைத்து பாருங்கள். ஒன்றாக இணைத்து பாருங்கள். நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்திருக்கும் இடத்தை சுற்றிலும் இடத்தை சூழ்ந்தும் நல்ல தூய தெய்வீக பேராற்றல் அழுத்தமாய் நிறைந்துள்ளதை உணர்கின்றோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும், இந்த இல்லம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக பேராற்றல் அழுத்தமாய் நிறைந்துள்ளதை உணர்கின்றோம். அந்த அழுத்தத்தை உடலை சுற்றிலும் உணர்ந்து பாருங்கள். உணர்ந்து பாருங்கள். பேரழுத்தம், பேரழுத்தம், பிரபஞ்ச பேராற்றலின் அழுத்தம். அந்த அழுத்தம் சுத்த வெளியின் சூழ்ந்தழுத்தம். அந்த பேரழுத்தத்தால் தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் அனைவரது உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் பாய்ந்து நிரம்பட்டும். தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் பாய்ந்து நிரம்புவதை உணர்கின்றோம். தெய்வீக பேராற்றல், அருட்பேராற்றல் நம் உடலிலும் உயிரிலும் அலை அலையாய் அழுத்தமாய் பாய்ந்து நிரம்பி ததும்பி நிற்பதை உணர்ந்து பார்க்கிறோம். நாம் தெய்வீக சக்தியால் நிரப்பப்படுகிறோம். பிரபஞ்ச தெய்வீக ஆற்றல் நம்மை முழுமையாய் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. தெய்வீக ஆற்றலை முழுமையாக உள்வாங்கிக் கொள்வோம், நமதாக்கிக் கொள்வோம்.
அன்னைக்கு வணக்கம். தாயாரின் உருவத்தை நினைந்து அவர்களது ஆசை பெற்றுக் கொள்வோம். தந்தைக்கு வணக்கம். தந்தையின் உருவத்தை மானசீகமாக நினைந்து அவர்களது ஆசையை பெற்றுக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். இந்த பிரபஞ்ச களத்தில் காந்த களத்தோடு காந்த களமாய் கலந்திருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது சுக்குமாற்ற நம் அனைவருள்ளும் நிறைந்து நம்மை வழிநடத்துவதாக அமையட்டும். குருமகான் அவர்களது பூரண ஆசிகளை பெற்றுக்கொள். ஆசான் அவர்களோடு சுக்குமமாய் இணைந்திருந்த அருட்ஜோதி வள்ளல் பெருமான் அவர்களை வணங்கிக் கொள்வோம். இன்னும் ஆசான் அவர்களோடு சுக்குமமாய் கலந்திருந்த அனைத்து சித்தர் பெருமக்கள், ஞானியர்கள், யோகியர்கள், மகான்கள் அனைவரையும் வணங்கிக் கொள்வோம். குரு மகான்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆழ்ந்த அமைதியிலே இந்த இயற்கையோடு ஒன்றி கலந்து லயமாகி பஞ்சபூத நவக்கிரக தவம் ஏற்ற இருக்கிறோம். பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் விண். இந்த 5 பஞ்சபூதங்களின் இணைப்பால் அமர்ந்திருக்கும் நமது பருவுடல். இந்த 5 பூதங்களும் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தில் இணைந்து இயங்கும் காட்சியை நமது பருவுடலாய் பாருங்கள். இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உடலில் இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த பஞ்சபூதங்களின் இயக்கத்தால் ஏற்படும் குறைவை இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய பஞ்சபூதங்களின் மூலமாகவே நாம் நிறைவு செய்து கொள்கிறோம். புறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்கும் நமக்கும் எப்பொழுதும் ஒரு இணைப்பு இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை உணர்வோம். அதன் அடிப்படையிலே அந்த பஞ்சபூதங்கள் மீது நன்றி உணர்வோடு தவம் ஏற்ற இருக்கிறோம்.
பஞ்சபூதங்களிலே ஐந்தாவது பூதமாகிய நிலம். நிலத்துக்கு அறிகுறியாக விரிந்து பரந்த இந்த பூ உலகத்தை மனவிரிவோடு நினைந்து பாருங்கள். விரிந்து பரந்த பூ உலகம். மண்ணாலாகிய இந்த பூமி, அந்த பூமியின் மேல்தளத்திலே மண்ணாலாகிய இந்த பருவுடல் தவநிலையில் அசைவற்று ஒரு கற்சிலை போல் அமர்ந்திருக்கும் அந்த காட்சி பாவனையாய் பாருங்கள். தன்னைத்தானே சுழன்று கொண்டு சூரியனை சுற்றி வரும் அந்த பூமியின் மேல்தளத்தில் அசைவற்ற நமது பருவுடல், மண்ணாலாகிய பருவுடல் அமர்ந்து சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த காட்சி. அந்த மண்ணோடு ஒன்றி உயிர் கிளப்பு பெறுகிறோம். மண்ணாலும் மண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே அந்த மண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். மண்ணை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளும் அறிவு மலரட். மண் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே நான்காவது பூதமாகிய நீர். நீருக்கு அறிகுறியாக விரிந்து பரந்த இந்த கடலை மனவெறிவோடு நினைந்து கொள்வோம். இந்த பூமியின் மேற்பரப்பிலே 2/3 பாகம் நீரால் சூழப்பட்ட கடல். விரிந்த கடலை பாருங்கள். அப்படியே கடலின் மையத்துக்கு வாங்க. கடலின் மையத்துக்கு வாங்க. கடலின் மையத்திலே நீரின் ஆழத்திலே நமது பருவுடல் அந்த நீருக்குள்ளாக மூழ்கி தவநிலையில் அமர்ந்திருப்பது போல் ஒரு பாவனை. அந்த உடலை அந்த மெல்லிய நீரின் அசைவு லேசாக வருடிக்கொண்டு அழுத்திக் கொண்டிருக்கும் அந்த உணர்வை உணர்ந்து பார்க்கிறோம்.
அந்த நீரோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். நீராளும் நீரிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே அந்த நீரின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நீரை பயனுள்ள வகையிலும் தேவையின் அளவிலும் பயன்படுத்திக் கொள்ளும் அறிவு மலரட். நீரின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே மூன்றாவது பூதமாகிய நெருப்பு இந்த பூமியில் மூன்றில் ஒரு பாகம் நிலமாகவும் அந்த நிலப்பகுதியிலே பெரும் பகுதி அடர்ந்த காடுகளாகவும் மலைகளாகவும் காட்சி தருவதை பாருங்கள். அந்த அடர்ந்த காடுகளின் மையத்திலே அந்த விரிந்து பரந்த மலைகளுக்கு ஊடே பூமியின் மையத்தில் இருக்கும் நெருப்பு குழம்பு எரிமலையாய் வெடித்து சிதறி அந்த நெருப்பு குழம்பு ஆறுபோல் ஓடி வரும் அந்த காட்சியை பாருங்கள். இந்த நெருப்போடு ஒன்றி உயிர் கிடப்பு பெறுகிறோம். நெருப்பாலும் நெருப்பில் இருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்தில் அந்த நெருப்பின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். நெருப்பை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளும் அறிவு மலரட். நெருப்பின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே இரண்டாவது பூதமாகிய காற்று இந்த பூமிக்கு மேலே பூமியை சுற்றிலும் ஒரு 10 மைல் அளவுக்கு அடர்த்தியாகவும் அதன் பிறகு லேசாகவும் இந்த காற்று மண்டலம் ஒரு வளையம் போல சுழன்று இயங்குவதை பாவனையாய் பாருங்கள். நாம்
இந்த உயிரினங்களிலிருந்து வெளிப்படும் அந்த மூச்சுக்காற்று அவை இந்த பூமியில் வேரூன்றி நிற்கக்கூடிய மரங்கள், செடி கொடிகள் அவற்றின் மூலமாக ஈர்க்கப்பட்டு இந்த பூமிக்குள்ளாக அந்த வேரின் வழியாக அசுத்த காற்று பூமியில் ஈர்க்கப்பட்டு இந்த பூமி தாய் அதை சுத்தம் செய்து தாவரங்களின் மூலமாக மரம், கொடி, செடி, பொருட்கள் அனைத்தின் மூலமாக இங்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கும் அந்த இயற்கையின் ரகசியத்தை உணர்ந்து பாருங்கள். இந்த காற்று மண்டலத்தை எப்பொழுதும் சனத்துக்கு சனம் தூய்மை செய்து கொண்டிருக்கும், பணியை செய்து கொண்டிருக்கும் இந்த தாவர இனங்களை மனவிரிவோடு, நன்றி உணர்வோடு நினைந்து பாருங்கள். இவை வெளிப்படுத்தும் அந்த காற்று மண்டலம் ஒரு 10 மைல் அளவுக்கு ஒரு வளையம் போல இந்த பூமியை சுற்றிலும் இருந்து கொண்டு இந்த பூமியில் வாழும் உயிரினங்கள் பிராணனாக, சுவாசமாக நம்முள்ளிருந்து நம்மை காத்துக்கொண்டிருக்கிறது என்ற அந்த இயற்கையின் கொடையை உணர்ந்து அந்த காற்றோடு ஒன்றி உயிர் கிளப்பப் பெறுகிறோம். காற்றாலும் காற்றிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்புப் பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே அந்த காற்றின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். காற்றை தேவையின் அளவிலும் பயனுள்ள வகையிலும் பயன்படுத்திக் கொள்ளும் அறிவு மலரட்டும். காற்றின் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களிலே முதலாவது பூதமாகிய விண் எனும் ஆகாயம், இதை பரம அணு என்று அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அழைப்பார்கள். இந்த பிரபஞ்ச தோற்றங்களுக்கெல்லாம் மூலமாக விளங்கும் முதல் இயக்க கூறு என்பதுதான் இந்த விண் எனும் முதல் சுழல் அலை. இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும் அந்த விண் எனும் நுண்துகள், அந்த விண்ணின் நெருங்கிய இயற்கை காட்சிகளே காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று காட்சியாகிறது. அதன் அடிப்படையில் இந்த பிரபஞ்சம், இயக்க பிரபஞ்சம் முழுவதும் இந்த விண்ணினுடைய காட்சியாகவே பார்க்கிறோம். காற்றுக்குள்ளாகவும், நீருக்குள்ளாகவும், நெருப்புக்குள்ளாகவும், நிலத்துக்குள்ளாகவும் அந்த விண்ணின் நெருங்கிய இயக்க காட்சிகளையே பார்க்கிறோம்.
அதன் அடிப்படையில் இந்த இயக்க பிரபஞ்சம் முழுவதும் மனதால் விரிந்து பாருங்கள். அனைத்தும் விண்ணினுடைய இயக்கமே. அந்த இயக்கம் சுட்டவெளியாகிய அந்த இறை நிலையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் மனவிரிவோடு விரிந்து பாருங்கள். அந்த விண்ணோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். விண்ணாலும் விண்ணிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். பிரபஞ்ச பரிணாமத்திலே அந்த விண்ணின் உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். அதே விண் எனும் நுண்துகள் நமது உடலில் உயிர் துகள்களாக இருந்து கொண்டு உடல் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதையும் உணர்ந்து அந்த விண்ணோடு ஒன்றி லயமாகி தவமாகிறோம். பஞ்சபூதங்களோடு தவம் ஏற்றிய நாம் நவக்கோள்கள் மீது தவம் ஏற்ற இருக்கிறோம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் விரிந்து பாருங்கள். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள். அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் சுழன்று கொண்டிருக்கும் எண்ணற்ற கோள்களில் இயக்க காட்சிகள். கொட்டி கிடக்கும் நட்சத்திரங்களை இருண்ட வானில் பார்க்கிறோம். அந்த நட்சத்திரங்களில் நாம் வாழுகிற இந்த பூமிக்கு அருகில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்பதுதான் இந்த சூரியன். இந்த சூரியனை சுற்றி வரும் கோள்களில் அந்த மூன்றாவது சுற்றுவட்ட பாதையில் இருக்கக்கூடிய பூமியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூரியனை சுற்றி வரும் கோள்கள் இவை சூரிய குடும்பம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கும் அந்த நவக்கோள்களிலிருந்து வெளிப்படும் அலைகள் இந்த பூமியில் வாழும் உயிர்களோடு உடலோடும் மனதோடும் கருமையத்தோடும் நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. அந்த அலைத்தொடர்பின் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் வேறுபாடாய் வெளிப்படும் அந்த இயற்கையின் ரகசியத்தை உணர்ந்து கொள்வோம். அந்த கோள்களிலிருந்து வரக்கூடிய அலை கருமையத்தோடு தொடர்பு கொண்டு ஒவ்வொரு மனிதனிடம் இருக்கக்கூடிய கருமையத்தில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப விளைவுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்ற இயற்கையின் இயக்க சீர்மையை, இயற்கை நீதியை உணர்ந்து கொள்வோம். அதன் அடிப்படையில்
இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நவக்கோள்கள் மீது தவம் ஏற்றிருக்கிறோம். முதலில் சூரியன். இது ஒரு பெரிய நெருப்பு கோளம். பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரிது என்று சொல்லுவார்கள். ஆரஞ்சு நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலில் எலும்பின் மீது நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. அந்த சூரியனோடு ஒன்றி உயிர் கிளப்பப்படுகிறது. சூரியனாலும் சூரியனில் இருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காக்கப்படுகிறோம். சூரியனில் இருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் அந்த அலைகள் என்றென்றும் நமக்கு நன்மை செய்வதாகவே அமையுமாக. சூரியன் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். சூரியனது முதலாவது சுற்றுவட்டப் பாதையில் சூரியனிலிருந்து 3 கோடி மைல் தொலைவிலே இருந்து கொண்டு சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் புதன். பச்சை நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே தோலின் மீது நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. கல்வி, ஞானம் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தும் அந்த புதன். புதன் என்ற கோளோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். புதன் என்ற கோளாலும் கோளில் இருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். புதன் என்ற கோளிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலை என்றென்றும் நமக்கு நன்மை செய்வதாகவே அமையுமாக. புதன் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். சூரியனது 2வது சுற்றுவட்டப் பாதையில் சூரியனிலிருந்து 6 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சுக்கிரன். வெண்மை நிறமான அலைகளை வீசிக்கொண்டு அந்த அலைகள் நமது உடலிலே விந்துநாதம் என்று சொல்லக்கூடிய சுக்கிலத்தோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. சுக்கிரனோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். சுக்கிரனாலும் சுக்கிரனிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம்.
சுக்கிரனிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் என்றென்றும் நமக்கு நன்மை செய்வதாகவே அமையுமாக. சுக்கிரன் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். சூரியனின் 3வது சுற்றுவட்ட பாதையில் சூரியனிலிருந்து 9 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் இந்த பூமி. இந்த பூமியின் மேல்தளத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமியின் மேல்தளத்தில் இருந்து நாம் தவம் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த பூமியை சுற்றி கொண்டு பூமியோடு சேர்ந்து சூரியனை சுற்றி வரும் கோள் சந்திரன். வெண்மை நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே இரத்த ஓட்டத்தோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. சூரியன் என்பது உயிர்காரகன் என்றும், சந்திரன் என்பதை மனோகாரகன் என்றும் அழைப்பார்கள். சந்திரனோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். சந்திரனாலும் சந்திரனிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். சந்திரனிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக. சந்திரன் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். சூரியனது 4வது சுற்றுவட்ட பாதையில் சூரியனிலிருந்து 14 கோடி மைல் தொலைவிலே இருந்து கொண்டு சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் செவ்வாய். செந்நிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே எலும்பு மஜ்ஜையின் மீது
நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. செவ்வாய் என்ற கோளோடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுகிறோம். செவ்வாய் என்ற கோளாலும் கோளிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். செவ்வாய் என்ற கோளிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக்கும். அந்த அலைகள் என்றென்றும் நமக்கு நன்மை செய்வதாகவே அமையுமாக. செவ்வாய் என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். சூரியனது 5வது சுற்றுவட்ட பாதையில் சூரியனிலிருந்து 48 கோடி மைல் தொலைவிலே சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் குரு எனும் வியாழன் பொன்னிறமான அலைகளை வீசிக்கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது உடலிலே மூளையோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது. குரு என்ற கோளோடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுகிறோம். குரு என்ற கோளாலும் கோளிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். குரு என்ற கோளிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் நமக்கு என்றென்றும் நன்மை செய்வதாகவே அமையுமாக. குரு என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். சூரியனது 6வது சுற்றுவட்ட பாதையில் சூரியனிலிருந்து 88 கோடி மைல் தொலைவில் இருந்து கொண்டு சூரியனை வலம் வந்து கொண்டிருக்கும் கோள் சனி. ஆற்றல் மிக்க ஒரு கோள். சாம்பல் நிறமான அலைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த அலைகள் நமது நரம்பு மண்டலத்தோடு நேரடியாக அலைத்தொடர்பு கொண்டுள்ளதாய் அமைந்துள்ளது.
சனி என்ற கோளோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுகிறோம். சனி என்ற கோளாலும் கோளிலிருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். சனி என்ற கோளிலிருந்து வரக்கூடிய அலைகளை நம்மோடு ஒன்றுபடுத்திக் கொள்வோம். அந்த அலைகள் என்றென்றும் நமக்கு நன்மை செய்வதாகவே அமையுமாக. சனி என்ற ஆற்றல் மிக்க கோள் மீது மனம் லயமாகி தவமாகிறோம். சூரியனின் மையத்திலே அணுக்கள் நெருக்கம் அதிகமாகி அந்த நெருக்கத்தின் காரணமாக அணுக்களின் இயக்க வேகம் குறைந்து 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 அணுக்கள் இயக்கமற்ற வெளியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. அவ்வாறு மாறிக்கொண்டிருக்கும் அந்த வெளி இந்த பிரபஞ்ச எல்லையை கடந்த சுத்த வெளியோடு கலப்பதற்காக சூரியனின் மையத்தில் இருந்து இருபுறமும் பீரிட்டுக் கொண்டு செல்லும் பாதைகள் ஒருபுறம் ராகு என்றும் மறுபுறம் கேது என்றும் அழைக்கப்படுகிறது. ராகு கேது பாதைகள் மனதோடு நேரடியாக தொடர்புடையது. இவற்றை ஞான காரகர்கள் என்று அழைப்பார்கள். ராகு கேது காந்த அலை பாதைகளோடு ஒன்றி உயிர்கலப்பு பெறுகிறோம். ராகு கேது பாதைகளாலும் பாதைகளில் இருந்தும் இரவும் பகலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் காப்பு பெறுகிறோம். இந்த ராகு கேது என்ற மனோ நிலையில் நேரடியாக தொடர்புடைய ஞான காரகர்கள் மீது மனம் ஒன்றி லயமாகி தவமாகிறோம். அந்த பாதைகளோடு மனதால் இணைந்து கொள்ளுங்கள், இணைந்து கொள்ளுங்கள். அப்படியே அந்த பாதைகளில் இருபுறமும் அந்த பாதைகளோடு இணைந்து விரிந்து 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 வாங்க. ராகு கேது பாதைகளோடு இணைந்து விரிந்து வருகிறோம். பிரபஞ்ச எல்லை வரை விரிந்து வாங்க. பிரபஞ்ச எல்லையிலே அந்த ராகு கேது பாதைகள் எல்லையற்ற பரவெளியாகிய சுத்தபோதியோடு கலந்து கரைந்து கொண்டிருக்கும் அந்த இடத்தில் மனதால் விரிந்து நில்லுங்கள். பிரபஞ்ச எல்லையில் மனம் விரிந்து நிற்கட்டும். பிரபஞ்ச எல்லையை கடந்து எல்லையற்ற பரவெளியாகிய சுத்தவெளியோடு இணைந்து நிற்கிறோம். சிவகளம்
இருப்பு நிலை, இறைநிலை. வெளியோடு கலந்து இணைந்து நிற்கும் மனம் அப்படியே சுருங்கி பிரபஞ்ச எல்லையிலிருந்து பிரபஞ்சத்தை பாருங்கள். இயக்க பிரபஞ்சத்தை பாருங்கள். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் வண்ண வண்ண ஜாலங்களாய் மின்னிக் கொண்டிருக்கும் காட்சி. நன்மை தரும் நவக்கோள்கள், நட்சத்திர கூட்டம். நான் அகத்தை காணுகின்றேன். நடனமாடும் காட்சிய சக்தி களம். பிரபஞ்ச எல்லையிலிருந்து பார்க்கிறோம். சக்தி களம். கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அவற்றை சுழன்று கொண்டிருக்கும் எண்ணற்ற கோள்கள். அந்த நட்சத்திர கூட்டங்களின் மையத்தில் பாருங்கள். நமது பருவுடல் தவநிலையில் அசைவற்று அமர்ந்திருக்கும் அந்த காட்சியை பாருங்கள். மனம் பிரபஞ்ச எல்லையில் விரிந்து நிற்கிறது. நமது உடல் இந்த பூமியின் மேல்தலை தளத்தில் தவநிலையில் அசைவற்று அமர்ந்திருக்கிறது. இந்த விரிந்த நிலையில், சக்தி கல நிலையில், நாம் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டோம் என்ற சங்கல்பத்தையும், துன்பப்படும் உயிர்களுக்கு நம்மாலான உதவியை செய்வோம் என்ற சங்கல்பத்தையும் மானசீகமாக 3 முறை கூறிக்கொள்ளுங்கள். தெய்வீக பேராற்றலின் கருணையினால் நம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். தெய்வீக பேராற்றலின் கருணையினால் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். தெய்வீக பேராற்றலின் கருணையினால் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைவான செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம்மை நாமே வாழ்த்திக் கொண்டோம். சமுதாயத்தில் அனைவரையும் வாழ்த்துவோம். வாழ்க்கை துணையை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக்கொள். பெற்ற மக்கள் செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தோர், அவர்களது குடும்பம் அனைவரையும் வாழ்த்துவோம். உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும், அவர்களது அன்பு குடும்பத்தையும் வாழ்த்துவோம். நமது எண்ணங்களை புரியாதோர், எதிரிகளாக நினைப்போர் இருந்தால், இயற்கை அவர்களை ஒரு கருவியாக்கி நமது கர்ம வினைகளை தூய்மை செய்கிறது என்ற உயர்ந்த உள்ளத்தோடு
பகைவர்களும் மனந்திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்து. உலகில் உள்ள மனிதகுலம் அனைத்தும் இறை உணர்வு பெற வேண்டும், அறநெறி நின்று வாழ வேண்டும் என்று வாழ்த்து. உலகெங்கும் இல்லந்தோறும் ஒவ்வொரு மனிதனின் உள்ளந்தோறும் இறை உணர்வு மலரவும், அது அறநெறியாய் மாறவும் விரிந்து செயல்படும் தமிழ் ஆனந்த யோகம் அறக்கட்டளை வாழ்க வளமுடன். அதில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும் அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இங்கு அருட்தொண்டு செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களும் அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் உள்ள வேதாத்திரிய மையங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். அங்கு தொண்டு செய்து கொண்டிருக்கும் அன்பர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவித்திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். நம்மையெல்லாம் இந்த நிலைக்கு உயர்த்தி நம்முள்ளிருந்து நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கும் நமது ஆசான் குருபிரான் அவர்களது சுக்கும் ஆற்றலை நினைந்து நன்றி உணர்வோடு வணங்கிக் கொள்வோம், வாழ்த்திக் கொள்வோம். வாழ்க மகரிஷி, வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னிதி பெற்றுய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக, மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓ சாந்தி, சாந்தி, சாந்தி. இந்த வையகம் வாழ்க, வளமுடன் வாழ்க. கண்களை ஒரு மலர் மொட்டு விரிவது போல் மெதுவாக திறந்து கொண்டு தவம் நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.